கர்த்தருக்கு காத்திருக்கிறேன், என் ஆத்துமா காத்திருக்கிறது, அவருடைய வார்த்தையை நம்பி இருக்கிறேன். இன்றைக்கும் நாம் கர்த்தருக்கு காத்திருக்கிறதா இருக்கணுமா? நம்முடைய ஆத்துமா காத்திருக்கிறதா? அவருடைய வார்த்தையை நம்பி இருக்கிறோமா? அநேக காரியங்களிலும் பார்ப்பாங்க. ஒரு 3 படிகளா அதுல சொல்ற அந்த வசனத்துல தம்முடைய காத்திருத்தல் கர்த்தரை நோக்கி இருக்கிறதாக, அவருடைய ஆத்துமா காத்திருக்கிறதையும், அது மாத்திரமல்ல, அவர் எப்படி காத்திருக்கிறாராம், அவருடைய வார்த்தையை நம்பி இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா, அவருடைய வார்த்தையை வச்சு நான் அவருக்காக காத்திருக்கிறேன், அவருடைய வாக்குத்தத்தத்தை வச்சுட்டு அவருக்காக நான் காத்திருக்கிறேன், என் ஆத்மா காத்திருக்கிறது என்று சொல்லி அங்கே சொல்லுகிறதை நான் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் அநேக வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறார். இக்கட்டான சூழ்நிலையில நாம் தேவ சமூகத்தை நோக்கி பார்க்கும் பொழுது, அல்லது என்ன செய்வதென்று அறியாதிருக்கிற வேளையில் ஆண்டுடைய சத்தம், மெல்லிய சத்தம் நம்முடைய செவிகளிலே கேட்பதுண்டு. பல நேரங்களில பல வகையில வசனத்தின் மூலமாக ஆண்டவர் நம்மோடு பேசுவதுண்டு. அந்த வசனம் கிடைக்கும் பொழுது சந்தோஷமா இருக்கும். ஆனால் அந்த வசனம் நிறைவேறுவதற்கு நாம் காத்திருக்கிறோமா என்பதை இந்த வசனம் நம்மிடத்தில் ஒரு கேள்வி கேட்பதை போல இருக்கிறது. அவருடைய வார்த்தையை நம்பி இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாலே, அவருடைய வார்த்தை என் வாழ்க்கையில செயல்படுவதற்கு நான் காத்திருக்கிறேனா? அதனால அவர் சொல்லுகிறார், நான் கர்த்தருக்கு காத்திருக்கிறேன். அவர் சொல்லி இருக்கிறார் வார்த்தை, என் ஆத்மா காத்திருக்குது. ஏன்னா அவர் அவருடைய வார்த்தையை கொடுத்திருக்கிறார், சொல்லி இருக்கிறார். அந்த வார்த்தை நிறைவேறுவதற்காக அந்த வார்த்தையை நம்பி நான் கர்த்தருக்கு காத்திருக்கிறேன் என்று சொல்லி இங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இது நாளிலும் கூட ஒருவேளை சோர்ந்து போன மனநிலையோடு இருப்பீர்கள் என்றால், ஒன்றை மாத்திரம், இந்த உலகத்திலே நாம் நம்புகிறது அவராய் இருக்குமானால், நம்முடைய நம்பிக்கை அவராய் இருக்குமானால், அவர் சொன்ன வார்த்தையாய் இருக்குமானால், அந்த வார்த்தை என்றைக்கும் ஒழியாத வார்த்தை. வானம் ஒழிந்து போகலாம், பூமி ஒழிந்து போகலாம், ஆனால் அவருடைய வார்த்தைகள் ஒழிந்து போவதில்லை. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர் தம்முடைய வார்த்தையிலே உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அவர் நேற்று மீண்டும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். அந்த வார்த்தை என்றைக்கும் நிலைத்திருக்கும். ஆபிரகாமுக்கு சொன்ன வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற அவர் உண்மையுள்ளவராயிருந்தார். காலங்கள் கடந்து போயின, சரீரத்துல முதுமைகள் தோன்றின, சாராளுடைய கர்ப்பத்தினுடைய எல்லா காரியங்களும் நின்று போயின. ஆனால் அவருடைய வார்த்தையினுடைய வல்லமை நின்று போகவில்லை. அவருடைய வார்த்தையினுடைய மகத்துவம் அது அப்படியே முடிந்து போகவில்லை. அந்த வார்த்தை இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களாக, அவரு நம்முடைய ஆத்துமா காத்திருக்கிறதாக, அவருடைய வார்த்தை நம்பி கர்த்தரை காத்திருக்கிறதாக இருக்குமானால், நிச்சயமாக அந்த வார்த்தைகளை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றுவார். ஆகவேதான் சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது இவனமாக சொல்லுகிறார், ஆண்டவரே என்னை நம்ப பண்ணி நம்முடைய வசனத்தை நினைத்தருடும் என்று சொல்லி, ஒரு வசனத்தை கொடுத்து என்னை நம்ப பண்ணினீர, அந்த வசனத்தை நீ நினைத்தருடும். நீ நினைப்பீரானால் அது என்னுடைய வாழ்க்கையில அது நன்மையை பயக்கும் என்பதாக அவர் அங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். இன்றைக்கும் கூட சங்கீதக்காரன் சொல்லுகிறது போலவே நாமும் சொல்லுவோம், ஆண்டவரே உமக்கு காத்திருக்கிறோம், என் ஆத்மா உமக்கு காத்திருக்கிறது, உம்முடைய வார்த்தையை நான் நம்பி இருக்கிறேன். ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை நான் நம்பி இருக்கிறேன், உண்மையே என் நம்பிக்கையை கொண்டு காத்திருக்கிறேன், உமக்காக நான் காத்திருக்கிறேன், என் ஆத்துமா காத்திருக்கிறது, உம்முடைய வசனத்தை நான் நம்பி காத்திருக்கிறேன். ஆண்டவரே நீர் சொன்னதை செய்வீர் என்று சொல்லி
என் வாழ்க்கையில வாக்குத்தத்தம் பண்ணினதை நீ நிறைவேற்றுவீர் என்று சொல்லி அந்த வார்த்தையை நம்பி உமக்காக நாங்கள் காத்திருக்கிறோம் என்று ஆண்டவருடைய சமூகத்திலே சொல்லுவோம். ஆண்டவர் நிச்சயமாக, கர்த்தர் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில சொன்ன வார்த்தைகளை, வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுவார்.